இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். கேரமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே நம்ம சேனலில் கேரமல் புட்டிங்கில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததையுமே ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க, இல்லைன்னா டக்குன்னு ஒட்டிடும். இப்போ கேரமல் பவுல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த ஒரு பவுலில் 2 முட்டையினுடைய வெள்ளைக்கருவை உடச்சி ஆட் பண்ணிக்கணும். மஞ்சக்கரு நமக்கு தேவைப்படாது, வெள்ளைக்கரு மட்டுமே நமக்கு போதும். இப்போ இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவை நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நார்மலாக விஸ்க் யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். விஸ்கும் இல்லாதவங்க ஒரு நார்மலாக ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் எக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக வரும். அதே மாதிரி நல்லா புது முட்டையில் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு நுரை பொங்கி வரும். பழைய முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நுரைச்சி வராது. இப்போ நல்லா நுரை பொங்கின அளவுக்கு பீட் பண்ணின பிறகு இதுலேயே 1/4 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த க்ரீம்லேயே நம்ம இன்னும் நிறையா பவுடர் சுகர் இல்லைனா ஐசிங் சுகர்லாம் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு இதே ராயல் ஐசிங்காக சேஞ்ச் ஆயிரும். சக்கரை ரொம்ப நிறையாலாம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, நார்மலாக இருந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் நம்மளுடைய சேனலில் மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி எப்படி க்ரீம் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதை ஒரு சிலர் ட்ரையும் பண்ணியிருந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த க்ரீமை மிச்சம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் இதை மாதிரி ஸ்னோ புட்டிங் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்தாச்சு. முட்டையும் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கேரமல் பவுலில் ஆட் பண்ணிக்கணும். கேப்பே விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வேகும் பொழுது கொஞ்சம் கோணல் மணலாக வந்துடும்.
பாருங்கள் 2 எக் ஒயிட் மட்டுமே யூஸ் பண்ணி நமக்கு 2 பாக்ஸ் நிறைய ஸ்னோ புட்டிங் வந்து கிடைக்க போகுது. இதை வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி இதை வந்து நான் குக் பண்ணிக்க போகிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க நார்மலாக ஒரு பிளேட் மட்டுமே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை வந்து ஒரு 10 நிமிஷம் நான் ஆல்ரெடியே சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு தட்டு வச்சு விட்டுறணும். அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணியிருந்த பவுலை இது மேலே வச்சிடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் இதுவும் நல்லா ஒட்டாமையே வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள் ஒரு பக்கம் லைட்டாக கோணையாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை. இது ஒன்றுமே இல்லை. அழகாக ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஸ்னோ புட்டிங் ரொம்ப சூப்பராகவே வந்துடும். பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்னோ புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்னோ புட்டிங் சாப்பிடும் பொழுது நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்னோ புட்டிங் சாப்பிடல ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி காட்டுறேன். பண்ணுறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொன்னையும் கட் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஸ்னோ புட்டிங் ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.